வணக்கம். I'm happy to be here in Coimbatore. This is a city of industry and innovation. Today, we begin many development works that will benefit Coimbatore and the entire Tamil Nadu. Friends, the foundation stone to modernize the Bhavani Sagar Dam is being laid. This will irrigate over 2 lakh acres of land. The districts of Erode, Tirupur, Karur will especially benefit from this project. This project will be of great benefit for our farmers. I am reminded of the words of the great Thiruvalluvar. He said, Alutundu Valvare, Valvar Matrila, Tolutundu Pinselva. It means the farmers are the ones who truly live and all others live because of them, worshipping them. தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, என் அமைச்சரவை சகாக்களான பிரகலாத் ஜோஷி அவர்களே, தமிழக அமைச்சர் வேலுமணி அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று இங்கே கோயம்புத்தூரில் நான் இருப்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இது தொழில் நகரம், புதுமைகள் படைக்கும் நகரம். இன்று கோயம்புத்தூருக்கும் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நன்மை பயக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, பவானி சாகர் அணையை நவீனப்படுத்துவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. இது 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலத்துக்கு நீர்ப்பாசனம் அளிக்க உதவும். குறிப்பாக இத்திட்டத்தின் வாயிலாக ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்கள் நல்ல பயனை பெறும். நமது விவசாயிகளுக்கு இத்திட்டம் பேருதவியை அளிக்கும். இத்தருணத்தில் வான் புகழ் வள்ளுவரின் குரல் ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதன் பொருள், உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே சிறப்பான வாழ்க்கை வாழுகின்றவர். மற்றவர் எல்லோரும் அவரை தொழுது பின் செல்கின்றவரே. Friends, Tamil Nadu is making a major contribution to India's industrial growth. One of the basic needs for industry to grow is continuous power supply. Today, I am happy to dedicate to the nation 2 major power projects and lay the foundation for 1 more power project. The 709 megawatt solar power project is developed by Neyveli Lignite Corporation India Limited in Tirunelveli, Thoothukudi, Ramanathapuram and Virudunagar districts. The cost of this project is over 3,000 crore rupees. Another 1,000 megawatt thermal power project of NLC constructed at a total cost of almost
7,800 crore rupees will be of a great benefit to Tamil Nadu. Over 65% of power generated in this project will be given to Tamil Nadu. நண்பர்களே, இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகின்றது. தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று தடையில்லா மின்சாரம் ஆகும். நாட்டுக்கு 2 முக்கிய மின் திட்டங்களை அர்ப்பணித்ததிலும் ஒரு புதிய மின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதிலும் நான் பேருவகை அடைகின்றேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் 709 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை சுமார் 3000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தி இருக்கின்றது. மேலும் தமிழ்நாட்டுக்கு பெரும் நன்மை பயக்கும் வகையிலே நெய்வேலியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய அனல் மின் திட்டம் சுமார் 7800 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் உற்பத்தியில் 65% அதிகமான மின்சாரம் தமிழ்நாட்டுக்கே வழங்கப்படும். Friends, Tamil Nadu has a glorious history of sea trade and port-led development. I am happy to launch various projects related to V.O. Chidambaram Nagar Port, Thoothukudi. We recall the efforts of the great freedom fighter VOC. His vision for a vibrant Indian shipping industry and maritime development inspire us greatly. The projects launched today will further strengthen the cargo handling ability of the port. It will even support the Green Port Initiative. Apart from this, we will take further steps to make the port into a big transshipment port in the East Coast. Whenever ports are more efficient, it contributes to India being Atmanirbhar and a global hub for trade as well as logistics. நண்பர்களே, கடல் வணிகம் மற்றும் துறைமுகம் சார் வளர்ச்சி குறித்த மிகச்சிறந்த வரலாற்றை கொண்டது தமிழ்நாடு. தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகத்தான சுதந்திர போராட்ட வீரரான பாபு சிதம்பரனாரின் சீரிய முயற்சிகளை இத்தருணத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். துடிப்பு நிறைந்த இந்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் மேம்பாடு குறித்த அவருடைய தொலைநோக்கு நமக்கெல்லாம் பெரும் உத்வேகத்தை அளிக்கிறது. இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட திட்டங்கள் இத்துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை மேலும் வலுப்படுத்துவதோடு பசுமை துறைமுகம் சார்ந்த முன்முயற்சிக்கு உறுதி சேர்க்கும். இது மட்டுமல்லாது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் வஉசி துறைமுகத்தை பெரும் சரக்கு கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட துறைமுகமாக மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நமது துறைமுகங்களின் திறன் கூடும் போது தற்சார்பு பாரதத்திற்கான பங்களிப்பை அளிக்க முடிவதுடன் உலக அளவில் வர்த்தகம் மற்றும் சரக்கு கையாளும் மையமாக இந்தியா உருப்பெறுவதற்கும் உதவுகின்றது. The government of India's commitment to port-led development can be seen through the Sagar Mala scheme. About 575 projects at a total cost of over 6 lakh crore rupees have been identified for implementation during 2015 to 2035 period. These works cover port modernization,
new port development, port connectivity enhancement, port link industrialization, and coastal community development. துறைமுகம் சார் வளர்ச்சி குறித்த இந்திய அரசின் நிலைப்பாட்டை சாகர் மாலா திட்டத்தின் மூலம் நம்மால் நன்கு உணர முடியும். இத்திட்டத்தின் கீழ் 2015 ஆண்டு முதல் 2035 ஆண்டு வரையில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 575 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றுள் துறைமுகங்களை நவீனமயமாக்கல், புதிய துறைமுகங்களை உருவாக்குதல், இணைப்பு சாலைகள் விரிவாக்கம், துறைமுகத்தோடு தொடர்புடைய தொழில் வளர்ச்சி, கடற்கரை பகுதி மக்களின் மேம்பாடு ஆகியவை அடங்கும். I am also happy to note that a new multimodal logistic park is going to be launched soon at Mapedu near Sri Perumbuduram in Chennai. The 8 laning of Korampalam Bridge and rail overbridge was also taken up under Sagarmala program. The project will facilitate seamless and congestion-free transit to and from the port. It will also further reduce the turnaround time of the cargo trucks. இது மட்டுமல்லாமல் சென்னை ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள ஊரான மாப்பேட்டில் பல்வகை சரக்குகளையும் கையாளும் ஒரு புதிய பூங்கா விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சாகர் மாலா திட்டத்தின்படியே வஉசி துறைமுக பகுதியில் உள்ள கோரம்பள்ளம் பாலம் 8 வழி சாலையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. ரயில் மேம்பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக துறைமுகத்திற்கு வந்து செல்லும் வாகனங்களால் ஏற்படும் கடும் நெரிசல் தவிர்க்கப்பட்டு தடையற்ற போக்குவரத்து உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் இத்திட்டங்கள் சரக்கு வாகனங்கள் துறைமுகத்திற்கு வந்து செல்லும் நேரத்தை குறைக்கவும் உதவுகின்றது. Friends, development and care for the environment are closely linked. VOC port has already installed 500 kilowatt rooftop solar power plant. Installation of another 140 kilowatt rooftop solar project is in progress. It makes me happy that VOC port has taken up the grid-connected 5 megawatt ground-based solar power plant at a cost of almost 20 crore rupees. This project will help meet 60% of the total energy consumption of the port. This is truly an example of Urja Atmanirbharta. நண்பர்களே, வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் மீதான அக்கறையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. வஉசி துறைமுகத்தில் ஏற்கனவே 500 கிலோவாட் திறன் கொண்ட மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்டுள்ளது. தற்பொழுது 140 கிலோவாட் திறன் கொண்ட மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமல்லாமல் மின் வலைப்பின்னல் இணைப்புடன் கூடிய 5 மெகாவாட் தரைதள சூரிய மின்சக்தி ஆலை பணியை சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் வஉசி துறைமுகம் மேற்கொண்டிருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இத்திட்டம் துறைமுகத்தின் மொத்த மின் தேவையில் 60% நிறைவு செய்ய உதவும். இது மின்னாற்றல் தற்சார்புக்கான சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும். Dear friends, at the core of development is ensuring dignity to every individual. One of the ways of ensuring dignity is to provide shelter for everyone, to give wings to the dreams and aspirations of our people. Pradhan Mantri Awas Yojana was started. Friends,
It is my privilege to inaugurate 4,144 tenements. They are built in Tirupur, Madurai, Tiruchirappalli. The cost of this project is 332 crore rupees. These houses will be handed over to those who never had a roof over their head after 70 long years of independence. என் இனிய நண்பர்களே, தனிநபரின் கண்ணியத்தை உறுதி செய்வதே வளர்ச்சியின் மையக் கருவாகும். இதனை உறுதி செய்யும் அடிப்படை வழிகளில் ஒன்று அனைவருக்கும் குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருவதாகும். நம் மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நனவாக்கும் வண்ணம் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இதன் ஒரு பகுதியாக திருப்பூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் சுமார் 332 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4144 வீடுகளை திறந்து வைத்ததை நான் என் பெருமிதமாகவே கருதுகிறேன். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலம் நிறைவடைந்த பின்னரும் குடியிருக்க வீடே இல்லாத மக்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. Tamil Nadu is a heavily urbanized state. The government of India and government of Tamil Nadu are committed to all-round growth of the cities. I am happy to lay foundation stone for integrated command and control centers in smart cities across Tamil Nadu. This will provide an intelligent and integrated IT solution to manage various services across the city. Friends, I am sure that the project launched today will give a big boost to the lives and livelihood of the people of Tamil Nadu. Best wishes to all the families who are getting their new homes today. We will keep working to fulfill the dreams of the people and build an Atmanirbhar Bharat. Thank you very much. Vanakkam. நேசம் நிறை நண்பர்களே, தமிழ்நாடு அதிக நகர்மயமான மாநிலமாகும். நகரங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்து மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மிகுந்த முனைப்போடு இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் சீர்மிகு நகரங்களில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களுக்கான அடிக்கல் நாட்டியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நகரங்களில் பல்வேறு சேவைகளை செவ்வனே செயல்படுத்த சிறப்பான தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகளை இம்மையங்கள் வழங்கும். நண்பர்களே, இன்று தொடங்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று தங்களுக்கான புதிய இல்லங்களை பெறும் அனைத்து குடும்பத்தினருக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மக்களின் கனவுகளை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி. இனிய நண்பர்களே, பல நன்றிகள்.